பாருங்க சவுத்தன் ஸ்பார்டன்ஸோட டீம் தயாராக இருக்கு. டெவல்டு பிரவிஸ் நல்ல டீம் கைஸ், எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கு, பக்காவாக இருக்கு. ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களை நீங்க பார்க்க போறீங்க. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Right plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஃபைனலி நம்ம கிரிக்கெட் 26 வந்திருக்கோம். ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாம் முடிச்சு ஸ்குவாட் லைனப் எல்லாம் இனி நம்ம இந்த எந்த டீமும் அதை நம்ம செலக்ட் பண்ணி உள்ளே போக போகிறோம். மேனேஜ்மெண்ட் கெரியரில் நம்ம கெரியர் மோடு உங்களுக்கே தெரியும். இன்ஜுரி ஆகி திக்கி தடுமாறி 6 மாதம் இன்ஜுரி ஆகி என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த டைமில் எம்எஸ் தோனி ஹெல்ப்போட ஸ்ட்ராபெரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டு, ட்ரேடு, அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணி நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்கும் உள்ளேயும் போய் நமக்கு ஏற்ற டீம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பக்காவாக ஒரு டீமை செட் பண்ணி நம்ம லோகோ ரிவீல் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிரிக்கெட் 26ல் நம்ம ஐபிஎல் மோடில் ஆட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒன்று சொல்லுங்கள். நம்ம ஆக்ஷனில் டீம்ஸ் எடுத்தோம், ஆனால் ஆப்போனன்ட்ஸ் டீம் ஆக்ஷனில் அவங்க எடுத்தாங்க. அதே டீமை இங்கே போட்டு நம்ம ஆடவா இல்லை ரியல் சென்னை சூப்பர் கிங்ஸ்னா எம்எஸ் தோனி சிஎஸ்கேல ஆடி, ரோஹித் எம்எல் ஆடி, கோலி ஆர்சிபியில் ஆடி அப்படி நம்ம பண்ணவா இல்லை ஆக்ஷனில் எடுத்த டீம்ஸை எடுத்து இதில் போட்டு நம்ம பண்ணவான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 10 டீம் இருக்குது. 10 டீமில் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இறங்கியிருக்கோம். ஐபிஎல்ல உங்களுக்கு போன வீடியோஸ்லேயே தெரியும். நம்ம சவுத்தன் ஸ்பார்டன்ஸுக்கு ஆட போகிறோம். என்னடா இது புதுசாக சவுத்தன் ஸ்பார்டன்ஸ்ன்னு எல்லாம் சொல்லியானேன்னு ஒன்று நினச்சாதீங்க. கடைசி ஒரு 4-5 வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம கெரியர் மோடில் என்ன ஆச்சு, நம்ம தலைவிதி எப்படி இங்கே கொண்டு நிறுத்திருக்கு. இப்போ நம்ம சவுத்தன் ஸ்பார்டன்ஸை கிளிக் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, இதில் அவைலபிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுது. இப்போ நம்ம டீம் ரேட்டிங் முட்டையில் தான் இருக்குது. ஓகே, இன்பாக்ஸில் போய் பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று. வெல்கம் டு சவுத்தன் ஸ்பார்டன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் ஆன் அப்பாயிண்டட் மேனேஜர் ஆஃப் சவுத்தன் ஸ்பார்டன்ஸ் டீம். வி ஹோப் யூ பிரிங் கிரேட் சக்ஸஸ் டு அவர் கிளப். எஸ், நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சம்பவம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டும். நம்ம சவுத்தன் ஸ்பார்டன்ஸோட டீமு, சவுத்தன் ஸ்பார்டன் டீம் சரித்திரத்தில் பொறிக்க வேண்டிய டீமாக கண்டிப்பாக இந்த சீசன் முடிகிறப்ப இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அக்செப்டை கொடுத்து உள்ளே போக போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஃபார்மு. நம்ம ஸ்ட்ராபெரி தோட்டம் ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணி பக்காவாக செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ண போகிறோம். எஸ், வி ஆர் கோயிங் டு விசிட் அவர் ஃபார்மு. நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஃபார்மில் எப்படி க்ராப்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்ட்ராபெரியை எடுத்து பார்ப்போம் என்ன சம்பவம், எப்படி இருக்குது குவாலிட்டின்னு. பக்காவாக இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி தான் கைஸ் நம்மளை ஒரு ஐபிஎல் டீமை பில்டு பண்ண ரேஞ்சுக்கு கொண்டு வச்சிருக்கு. ஃபார்மர் ஏதோ சொல்லியாரு. ஓகே, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக மழை பெஞ்சனால அப்படி சறுக்குன்னு நம்ம ஸ்ட்ராபெரி பக்காவாக வளர்ந்துருக்குன்னு சொல்லியாரு. ஓகே, நம்ம மீண்டும் சந்திப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராபெரி ப்ராஃபிட்டை செக் பண்ண வேண்டியது இருக்கு. இதுதான் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோன்னு உள்ள இதை விஷுவல்ஸ் இங்கே தெரியுது. நம்ம எல்லாம் லோட் பண்ணி ட்ரக்கில் ஏற்றி அனுப்பி விடுறோம். இதுதான் நம்ம பிஸ்னஸ் இது வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஜோசோன் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு பேரையும் மாற்றியாச்சு. ஓகே, டூ யூ வாண்ட் டு செக் த ப்ராஃபிட் ஆஃப் யுவர் ஃபார்ம்? எஸ், வி ஆர் கோயிங் டு செக் த ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபார்ம் ஆஃபீஸுக்கு போவோம் கைஸ். நம்ம ப்ராஃபிட்டை செக் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, ப்ராஃபிட்டை பொறுத்த மட்டும் டோட்டல் ரெவன்யூ 1.5 கோடி. அதில் நமக்கு எக்ஸ்பென்ஸ் 48 லட்சம் கிட்ட ஆயிருக்கு. 43 லட்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த மட்டும் 1 கோடிக்கு மேலே இருக்கு கேஸ். நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இந்த சேலரி எல்லாம் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்பென்ஸில் வச்சிருக்கோம். 1 கோடி ரூபா ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணால் நமக்கு மகேந்திர சிங் தோனி கடனை அடைக்கணும் கேஸ். ஓகே, எல்லா ஹார்வெஸ்ட் ரிப்போர்ட்லையும் சைனை போட்டுட்டு Do you want to call the Southern Spartan player for the jersey reveal? அதாவது நம்ம ஜெர்சி ரிவீல் ஒன்று பண்ணணும்னு தோணுது. அந்த ஜெர்சி ரிவீலில் கண்டிப்பாக நம்ம சவுத்தன் ஸ்பார்டன்ஸில் ஒரு 2-3 பிளேயர்ஸையாவது கண்டிப்பாக விழிக்கணும். நம்ம 2 பேர் ஒரு மெயின் பிளேயரு. நம்ம சஞ்சு சாம்சனையும் பாண்டியாவையும் கால் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி நம்ம டீமில் இது வரைக்கும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கால் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு சஞ்சு சாம்சனுக்கு கால் பண்ணோம், அடுத்தது பாண்டியாவுக்கு கால் பண்ணுறோம். 2 பேரும் என்ன சொல்லணும்னு பார்ப்போம். 2 பேரும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ஜெர்சி ரிவீல் வாங்கன்னு நம்ம சொல்லியோம் ஃபோனில். I'll definitely be there. Let's make our Southern Spartans jersey reveal unforgettable. ஓகே, 2 பேரும் வரேன்னு சொல்லியாச்சு. இனி ஜெர்சி ரிவீலில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெர்சி ரிவீல் கூடிய சீக்கிரம் இருக்க போகுது.
ஓகே கைஸ், ஜெர்சி ரிவில் ரெடி. இன்னைக்கு ஜெர்சி ரிவில், கேப்டன் ரிவில் எல்லாமே இருக்க போகுது. நம்ம ஜெர்சி ரிவில்னா 2 பேரையும் கூப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த 2 பேர்லேயே ஒரு ஆள் கேப்டன் ஆக்கும். ஓகே, இதுதான் கைஸ் ஸ்டேஜ். ரவி சாஸ்திரி மாமா வர போறாரு. Ladies and gentlemen, welcome. This is not just a jersey reveal. This is the birth of a new force. A team built with passion, pride, and the fearless spirit of champions. From the southern tip of India, rises a warrior unlike any other. Get ready to witness power, fire, and thunder on the cricket field. To every fan watching around the world, welcome to the Spartan family. This is your team, your pride, your journey. So stand up, raise your voices, and welcome the Southern Spartans. The wait is over. It's time to reveal the colors of the future. To the Are you ultimate ready? reveal. Let's go. Are you ready to see it? Reveal the Southern Spartans jersey now. Yes. உடனே ஜெர்சி ரிவீல் பண்ண போறோம். மஸ்ஸா இருக்க போகுது. யோ தரம்யா. ஓகே, ஹியர் இஸ் த ஜெர்சி கைஸ். என்னடா ஒன்றையும் காணல. ஓகே, என்ன இருக்கு நம்ம ஜெர்சி ரேட்டிங் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்ம ஜெர்சியோட ரேட்டிங் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, டீட்டெயிலாக காட்டி தரோம் எப்படி இருக்கு ஜெர்சின்னு. அந்த வீடியோ உங்களுக்காக. 7 ஸ்பான்சர் நம்ம MS தோனி சொன்ன மாதிரி. இது சும்மா நம்ம பேரை போட்டிருக்கோம், ஸ்பார்டன்ஸ் லோகோ. ஓகே, இதாங்க ஜெர்சி. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ரேட்டிங் சொல்லுங்கள் நம்மளோட ஜெர்சி ரேட்டிங்கை. இனி வந்து கேப்டன்ஸ் ரிவீல் பண்ண போகிறோம். ரவி சாஸ்திரி கேப்டன் ரிவீல் பண்ணுவோமா? Ladies and gentlemen, are you ready? Put your hands together for the man who will lead the Southern Spartans with passion, courage, and pride. The captain of the Southern Spartans. The great Sanju Samson guys. Yes, மதம் கொண்ட யானை இருக்குடா. Sanju Samson is our captain. இனி வந்து வைஸ் Now it's கேப்டன் யாருன்னு time பார்ப்போம். to welcome the man who stands shoulder to shoulder with the captain. Give it up for the vice captain of the Southern Spartans. It's Hardik Pandyan. எஸ், நம்ம ஹர்திக் பாண்டியன் தான் நம்ம வைஸ் கேப்டன். இதுதான் எங்க நேரம். இந்த பெட்டை பாயிர நேரம் 3000 சபதம் எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம வந்து கிரிக்கெட் 26லயும் ஸ்குவாடை வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். எஸ், டூ யூ வாண்ட் டு கஸ்டமைஸ் ஸ்குவாட் அண்ட் கேப்டன் சேஞ்ச் இன் கிரிக்கெட் 26? எஸ், வி ஆர் கோயிங் டு கஸ்டமைஸ் இன் கிரிக்கெட் 26. அப்புறம் மேனேஜ் ஸ்குவாடு யூனிஃபார்மில் பார்த்தா இதுதாங்க, இதுதான் நம்ம ஜெர்சி. நம்ம ஜெர்சி ரிவீலில் பார்த்தா அதே ஜெர்சி இங்கே கிரிக்கெட் 26ல் நம்ம டிசைன் பண்ணதாக்கும். இது பயங்கர கஷ்டம். இதுக்கு நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம இந்த ஜெர்சியை கரெக்டாக பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். முன்னாடி ஜோசோன் கேமிங் நம்ம இன்ஸ்டாவோட ஐடி. இங்கே 90s ட்ரெண்டிங் நம்ம ட்ரோல் சேனல். சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ் 7 பிராண்டோட ஸ்பான்சர்ஷிப்பு. நம்ம போன வீடியோலே சொன்ன மாதிரி, கடைசி 5-6 வீடியோல சொன்ன மாதிரி, சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸோட ஸ்பான்சர் MS தோனியோட 7 பிராண்டு. ஆனால் நம்ம வந்து ஆக்ஷனுக்காக MS தோனி அவர் ஃபார்ம் மூலமாக நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ஃபார்ம் மூலமாக அவருக்கு நம்ம கடனை அடைக்கணும். அதுதான் நம்ம வேலை. சாம்பியன் ஆனால் அந்த கடனை மொத்தமாக அடைச்சிடலாம். ஓகே, இதுதான் நம்ம ஜெர்சி. இப்போ 90s ஷோக்கு சும்மா போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸ்குவாடை பார்த்துடலாம். ஸ்குவாடை லைனப்ஸை பார்த்துடலாம். ஓகே, நமக்கு லைனப்பில் தான் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன லைனப் கரெக்டாக செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. இதே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது. நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 4 ஃபாரினர்ஸ் தான் இருக்கணும். நம்ம லைனப்ஸை பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வேணால் லைனப்பை பார்த்து வச்சுருங்க. இதாங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம பிளேயிங் 11 பக்கா பிளேயிங் 11 வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் தான். வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் செட்டப்பு. வேறு இதில் பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா பிளேயிங் 11 தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம். 4 ஃபாரினர்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே கைஸ், இதுதான் நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன், சஞ்சு சேட்டன். இங்கே பாருங்க, பக்காவாக இருக்குது. ஜெர்சி பக்காவாக சூட் ஆகுது. நம்ம ஸ்பார்டன்ஸோட அந்த சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ் கீழே ஸ்பார்டன்ஸோட லோகோ எல்லாம் நம்ம டிசைன் தனியாக எடுத்து பண்ணோம். பக்காவாக இருக்குது. ஜெர்சி ரேட்டிங்கும் பண்ணுங்கள். எனக்கு பிளேயிங் 11 நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாண்டியா மஜாவாக இருக்கு கேஸ். பாண்டியாவுக்கு பக்காவாக சூட் ஆகுது இந்த ஜெர்சி. சூப்பராக சூட் ஆகுது கேஸ். பாண்டியாவுக்கு மஜாவாக இருக்குது.
செம்மையா இருக்கு நம்ம ஐபிஎல் டீம் ஜெர்சி. ஓகே, இப்போ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கரியர்ல போக போறோம். இன்பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா இன்பாக்ஸ்ல ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. ஃபிக்சர் ரிலீஸ்டா, சூப்பர்யா. மெசேஜ் பாருங்க. கங்க்ராச்சுலேஷன் சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ், த அஃபிஷியல் ஐபிஎல் ஃபிக்சர் லிஸ்ட் ஹஸ் பீன் ரிலீஸ்ட். யுவர் ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் வில் பி அகேன்ஸ்ட் 5-time சாம்பியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். யோ, என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மளை மாட்டி விட்டுருக்கு. This will mark the official debut of Southern Spartans in the Indian Premier League. Opponent Chennai Super Kings. Match Southern Spartans vs Chennai Super Kings. Venue MA Chidambaram Stadium. Chennai. Reporting time 5 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். மேட்ச் ஸ்டார்ட் 7:30. We wish Southern Spartans all the very best for a successful debut season. இப்போதைக்கு BCCI IPL டூர்னமெண்ட் கமிட்டி கீழே டவுன்லோடு பட்டன் ஃபார் ஃபிக்சரு டவுன்லோடு பண்ணக்கு கிளிக் பண்ணணுமாம். ஓகே, கிளிக் பண்ணி பார்ப்போம் ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, ஃபிக்சர்ஸ் என்ன வந்துருக்கு கைஸ். ஃபிக்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. SSS CSK தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் மேட்சாக இருக்க கூட டெல்லியை கூட இப்போ எந்த டீமுமே இன்னும் மேட்ச் ஒன்றும் தொடங்கல. இனி வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த சீசனு ஃபஸ்ட்டு மேட்ச்சு நமக்கு CSK கூட ஏக்கம் போட்டிருக்கு. ஒரு மஜா மேட்ச் கம்மிங் ஆன் தி கார்ட்ஸு. நம்ம சஞ்சு சாம்சன் தலைமையிலான சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்கொள்ள போகிறது. முதல் போட்டியிலேயே எங்கே இருந்தோ வந்து எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிய போகுதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டே நமக்கு தொடக்கமே அமர்க்கலமான மேட்சாக போட்டு வச்சுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை கூட சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸ் மோத போகுது. ஓகே, மேட்சுக்கு நம்ம தயாராக இருக்கணும் கைஸ். கண்டிப்பாக. என்னடா மேட்ச்சுன்னு சொல்கிறியே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேறியே, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்து இதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸுக்கு நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு போகிறனால நமக்கு நிறைய எஃபர்ட்டு, எடிட்ஸுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். அதுக்காக நீங்கள் எனக்கு லைக் போடணும். எல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நம்ம வந்து இனி மேட்ச் டேக்கு உள்ளே போக போகிறோம் கெஸ். ஓகே, சென்னை சேப்பாக்கோட ட்ரோன் ஷாட்ல இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸு பேனர்லாம் இருக்குது. CSK பேனரு. ஓகே, CSKோட மேட்ச் இப்போ பஸ் உள்ள வருது. சவுத்தர்ன் ஸ்பார்டன்ஸோட பஸ்ஸு சென்னை சேப்பாக்கு உள்ளே வருது. சரியான க்ரௌடு கூட வருது கேஸ். இந்த டோர் ஓப்பன் ஆயாச்சு. உள்ள நம்ம வரோம். யூ மாசியா. சென்னை மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருப்பாச்சி படம் மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கு.